கைஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். டேய் நீயே சொல்றா. கைஸ் இப்போ வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க அந்த ஜெமினி ஏஐ வச்சு நிறைய பேர் வந்து போட்டோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ராம்ப்ட்ல போட்டு. ஸோ நாங்களும் வந்து நேற்றுலேருந்து நிறைய ஃபோட்டோஸ் பண்ணோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நம்ம ரியாலிட்டி இருக்கிறத விட அதில் வந்து இன்னும் நல்லா காட்டுது. நம்மளையே பார்க்கும்போது ஒரு மாதிரி நம்ம தானா இவ்வளோ நல்லா இருக்கமே அப்படின்னு சொல்லி ரசிச்சுக்கிறாங்க சில பேர்லாம். அப்படி இருக்கையில் அதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நியூஸ்லலாம் நிறைய போட்டாங்க. இப்போ தான் வந்து நாங்களே பார்க்குறோம். ஒரு ஃபோட்டோவில் வந்து இவன் ஃபுல் ஹேண்ட் ஃபோட்டோ கொடுத்துருக்கு ஆக்சுவலாக. பட் அதுக்கு வந்து அவுட்புட்டில் பார்த்தா இந்த டேட்டோ இருக்கு. சேம் திங் எனக்கும். நான் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன், இவ்வளோதான் இருக்குது. அதில் வந்து டேட்டோவே கிடையாது. பட் அதுக்கு வந்து அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டோ இருக்குது, இதே டிசைனில் இருக்குது. ஆக்சுவலி இது கொஞ்சம் லாங் ஷாட்டு, பட் ஆனால் இதே பேட்டர்னில் இருக்குது. எப்படி இது பண்ணுறானுங்க? அப்போ நம்மளோட ஃபுல் பாடி வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கானுங்க போல. கூகுளில் வந்து நம்ம பேக்கப் எடுத்துருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இனிமேல் வந்து இதில் வந்து எல்லா ஃபோட்டோ போட்டு பார்க்காதீங்க. நாங்களும் பண்ண மாட்டோம். நல்லா இருந்துச்சு ஃபோட்டோ. ஏய் இனிமேல் போட்டு எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணி வைக்க போகிறோம் பாரு. எனக்கு லிமிட் முடிஞ்சது. இனிமேல் எடிட் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? இனிமேல் வந்து பண்ணக்கூடாது சரியா? குட் கேர்லா இருந்துக்கும். யாரும் இனிமேல் ட்ரை பண்ணிடுங்க. ஆசைக்கு 2-3 ஃபோட்டோ பண்ணிட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஃபேக் ஐடிங்க தொலை தாங்க முடியல. அவனுங்களே இருக்கிற ஃபோட்டோவே எடுத்துகிட்டு போய் ஃபேக்காக யூஸ் பண்ணுறானுங்க. அது நம்பர் போட்டுறானுங்க, என்னென்னவோ பண்ணுறானுங்க கர்மம். இதில் வந்து இது வேற வந்துருச்சா? இனி வந்து யார் ஃபோட்டோ யார் ரியலாக ஃபேக்கானே கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு வந்து எடிட்டிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து யாரும் போய் இதுலேயும் மாட்டிக்காதீங்க. நல்லதுக்கு சொல்கிறேன்.